Good evening to all. BE மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் சரி, கம்ப்ளீட் பண்ணல டிஸ்கண்டினியூ ஆயிருந்தாலும் சரி, எல்லாம் எனக்கு நிறைய அரியர் இருக்கு அப்படின்னாலும் ஓகே, நோ ப்ராப்ளம், கவலைப்பட தேவையே இல்லை. டிப்ளமோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கிறேன், கம்ப்ளீட் பண்ணிட்டேன், இல்லை அரியர்ஸ் இருக்குது, இல்லை டிஸ்கண்டினியூ ஆயிட்டேன், கவலையே பட தேவையில்லை. ஏன் அப்படின்னா மெக்கானிக்கல் கோர் ஃபீல்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படியே குமிஞ்சி கிடக்குது, ஏகப்பட்ட ஜாப்ஸ் இருக்குது, ஆனா நமக்கு தெரியறது இல்லை, அவேர்னஸ் இல்லை. ஓகே, ஸோ நம்ம எல்லாம் என்ன திங்க் பண்றோம் அப்படின்னா, இன்னைக்கு ஒரு நாள் கூலி வேலைக்கு போனா 500 rupees கிடைக்குது, 600 rupees கிடைக்குது அப்படின்னு சொல்லி திங்க் பண்றோம். ரைட், கரெக்ட் தான். அப்போ 30 days நான் வேலைக்கு போனா 18,000 சேலரி கிடைச்சிரும். எஸ், கரெக்ட் தான். ஆனா அந்த சேலரி வந்து பாத்தீங்கன்னா அதே ஃபீல்டு நீங்க கண்டினியூ பண்றீங்க, 1 year கழிச்சு இன்கிரிமெண்ட் போடுவாங்களா? எக்ஸாம்பிள் கூட கொத்தனார் வேலைக்கு போறேன்னு வச்சுக்கோங்களேன், இன்கிரிமெண்ட் இருக்குமா? இருக்காது. மினிமமா இருக்கும், டூ இயர்ஸ் ஒன்ஸ் ஆர் 3 years ஒன்ஸ் ஒரு 50 rupees இன்கிரிமெண்ட் போடுவாங்க. எந்த கூலி வேலைனாலும் நீங்க எடுத்துக்கோங்க. ஆனால் கோர் இண்டஸ்ட்ரியில நீங்க வேலை தேடும் போது மேபி ஸ்டார்டிங் சேலரி வேணா கம்மியா இருக்கலாம் ஒழிஞ்சு, நம்மளோட லைஃப் என்டையர் லைஃப் வரைக்கும் நம்மளோட ஃபீல்டோட க்ரோத் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெடியா இருக்கும். அப்போ எவரி இயர் வந்து பாத்தீங்கன்னா மினிமம் மினிமம் 25 to 30% இன்கிரிமெண்ட் கிடைக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோங்களேன், நீங்க ஒரு 10,000 rupees சேலரியில நீங்க ஜாயின் பண்றீங்க மந்த்லி, ஓகேங்களா? அப்போ அகைன் ஒரு 30% இன்கிரிமெண்ட் போட்டா எவ்வளவு போட்டிருப்பாங்க? 3,000 rupees போட்டிருப்பாங்க. அப்போ நெக்ஸ்ட் இயர் உங்களுக்கு 13,000 கிடைக்கும். அகைன் நெக்ஸ்ட் இயர். ஸோ அப்போ எவ்வரி இயர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்கிரிமெண்ட் இருந்துகிட்டே இருக்கும். நீங்க 18,000க்கு ஆசைப்பட்டு வேற ஃபீல்டு சூஸ் பண்றீங்க, ஆனா அதோட க்ரோத் எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா எவ்வரி இயர் இன்கிரிமெண்டே இருக்காது. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல நல்லா இருக்கும், பட் நம்மளோட கேரியர், நம்மளோட லைஃப் அப்படின்னா ஒரு 30 yearsல தான் நம்மளோட லைஃப் வந்து எக்ஸ்பென்ஸ் அதிகமா தேவைப்படக்கூடிய லைஃபா இருக்கும். 30 to 35 years தான். அப்போ அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆவீங்க. அப்புறம் ஃபாரின் போடுமா இல்ல எங்க போகலாம் அப்படின்னு, அப்போ வேற ஒரு ஃபீல்டை சூஸ் பண்ணும். ஸோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மைண்ட் வந்து அது பண்ணலாமா இது பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன்லயே இருந்துகிட்டு இருப்போம். ஸோ கவலையே படாதீங்க. HVAC ஹீட்டிங் வென்டிலேஷன் அண்ட் ஏர் கண்டிஷனிங் அப்படிங்கிற ஒரு ஏசி ஃபீல்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா எவரி இயர் 15.9% குரோவிங் இண்டஸ்ட்ரி. நீங்க எந்த செக்டார் எடுத்தாலும் சரி அந்த மாதிரி ஒரு குரோவிங் இண்டஸ்ட்ரி கிடையவே கிடையாது. பட் ஏர் கண்டிஷனிங் ஃபீல்டு ஒன்லி ஒன் ஃபீல்டு 15.9% எவரி இயர் க்ரோத் இருக்குது. அப்போ இந்த ஃபீல்டை நீங்க சூஸ் பண்ணீங்க அப்படின்னா என்ன சார் ஏசி ஃபீல்டு, அப்போ ஏசி மெக்கானிக்கா தான் ஆக முடியுமா? ஏசியை போய் தூக்கி மாட்டணுமா, கலட்டணுமா, சரி துடைக்கணுமா அப்படின்னா கிடையாது. ஸோ பெரிய பெரிய ஐடி கம்பெனிஸ், ஹாஸ்பிட்டல், பார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரி, டேட்டா சென்டர்ஸ், அது மாதிரி எல்லா அப்ளிகேஷனுக்குமே ஏர் கண்டிஷனிங் இஸ் மேண்டேட்டரி, மஸ்ட். அப்போ ஒரு பில்டிங் எந்த ஒரு நியூ பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணாலும் நியூ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட போனாங்கன்னா அந்த பில்டிங்க்கு கம்பல்சரி ஏர் கண்டிஷனிங். அப்போ இந்த ஏர் கண்டிஷனிங்ல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து டிஸ்கண்டினியூ ஆயிட்டேனே, இல்ல அரியர் இருக்குது, என்ன ஜாபுக்கு எடுப்பாங்களா அப்படின்னா we assure that 100% we will provide the placement with good salary. ஓகே, சோ இது எப்படி சார் நீங்க கான்பிடண்டா சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, இந்த போட்டோல இருக்காங்க இல்லையா, ஆல்மோஸ்ட் 1300+ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம இன்ஸ்டியூட் வந்து பிளேஸ்மெண்ட் பண்ணிருக்கோம். 1300+ ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த போட்டோல இருக்கிறவங்க எல்லாமே நம்ம இன்ஸ்டியூட்ல படிச்ச பசங்க. இப்ப எல்லாமே நல்ல பொசிஷன்ல இருக்கிறாங்க. சிங்கப்பூர்ல ஒர்க் பண்றாங்க, கல்ஃப் கண்ட்ரீஸ்ல நிறைய பேர் இருக்கிறாங்க. ஈவன் ஒரு இன்ஸ்டியூட், நம்ம இன்ஸ்டியூட்ல படிச்ச ஒரு இன்ஜினியர் கல்ஃப்ல இப்போ நம்ம இன்ஸ்டியூட்ல படிச்ச பையனுக்கு இன்டர்வியூ பண்றாரு. அப்ப அந்த அளவுக்கு அவரோட பொசிஷன் இருக்குது. ஓகே, எந்த லெவலுக்கு டெவலப் ஆயிருக்கான்னு சொல்லிப்பாங்க. சரி, நான் இது எதுக்காக சொல்றேன்னா, நீங்க டிஸ்கண்டினியூ ஆயிருந்தாலும் சரி, அரியர்ஸ் இருந்தாலும் சரி, இல்ல கம்ப்ளீட் பண்ணிட்டு எந்த ஃபீல்டுக்கு போகணும் அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன்ல இருந்தீங்க அப்படின்னா, மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் நீங்க ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் என்ன வரணும் அப்படின்னா HVAC தான் வரணும்.
ஜஸ்ட் நீங்க கூகுள்ல போங்க, கூகுள்ல போயிட்டு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்னு சொல்லி டைப் பண்ணுங்களேன். HVAC ஏர் கண்டிஷனிங் ஃபீல்டு தான் ஃபர்ஸ்ட் வந்து நிற்கும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு growth இருக்கக்கூடிய ஃபீல்டு, நம்ம லைஃப் எண்ட் ஆகும் தண்டியும் ஒரு சேலரி, ஒரு நல்ல growth இருக்கக்கூடிய ஃபீல்டு. ஓகே, அப்போ சரி இது எங்களுக்கு எதுவுமே தெரியாது, நம்ம காலேஜ்ல இதை பத்தி படிக்கவே இல்லையா அப்படின்னா, தெர்மோடைனமிக்ஸ், தெர்மல் இன்ஜினியரிங், ஹீட் அண்ட் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் படிச்சிருக்கோம். அது ரிலேட்டட் சப்ஜெக்ட் தான் இது. அப்போ இதுல நீங்க என்னவா போலாம்னா டிசைன் இன்ஜினியரா போலாம். டிசைன் இன்ஜினியர்னா என்ன சார், படம் போடுறதா அப்படின்னா இல்லைங்க. ஸோ இப்போ ஒரு தேட்டர் இருக்கு, அந்த தேட்டருக்கு வந்து எவ்வளவு கெப்பாசிட்டி ஏசி போடணும், என்ன டைப் ஆஃப் ஏசி போட்டா அந்த தேட்டருக்கு சூட்டபிளா இருக்கும் அப்படிங்கிற ஒரு கால்குலேஷன் போட்டு அந்த கெப்பாசிட்டி அரைவ் பண்ணி அதுக்கப்புறம் டிராயிங் போட்டு அதுல இருந்து குவான்டிட்டி எடுத்து சப்மிட் பண்றது டிராயிங் டிசைன் இன்ஜினியரோட வேலை. சைட் இன்ஜினியர்னு ஒரு இருக்கு. சைட் இன்ஜினியரோட வேலை என்ன, நான் வந்து டிசைன் இன்ஜினியர் பண்ணதை சைட்ல லேபர்ஸை வச்சு எக்ஸிக்யூட் பண்ணும்போது அவங்களோட கோஆர்டினேட் பண்ணி கிளைண்ட் சைட்லையும் கோஆர்டினேட் பண்ணிட்டு டிசைன் படி எக்ஸிக்யூட் பண்றோமா அப்படிங்கிறத பார்த்து டெய்லி வந்து ப்ராக்ரஸ் வந்து கம்பெனி வந்து கொடுக்கணும். ஸோ இதுல வந்து எதுக்காக சொல்ல வரேன்னா, டிசைன் இன்ஜினியர் ஒரு சிலர் வந்து அவங்களா ஒர்க் பண்றது ரொம்ப பிடிச்சிருக்கும், அவங்க டிசைன் இன்ஜினியரா போகலாம். ஒரு சிலர் வந்து வேலை செய்ய பிடிக்காது, ஆனா அடுத்தவங்க வேலை வாங்குறது ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்போ அவங்க வந்து சைட் இன்ஜினியரா போகலாம். இன்னொருத்தவங்க வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து மல்டிபிள் பீப்புளை வந்து டெய்லி பார்க்கணும், ஸோ அவங்க கிட்ட நான் வந்து ஃபீல்டு ரிலேட்டடா இன்டராக்ட் பண்ணோம் அப்படின்னா மார்க்கெட்டிங் இன்ஜினியரா, சேல்ஸ் இன்ஜினியரா போகலாம். சரி, நீங்க மார்க்கெட்டிங் சேல்ஸ் அப்படின்னா உடனே ஏதோ ஒரு ப்ராடக்ட்டை போய் வித்துட்டு வர்றது கிடையாது, டெக்னிக்கலா பேசணும். ஸோ எங்களோட ப்ராடக்ட் வந்து இவ்வளவு எனர்ஜி சேவிங்ஸ் இருக்கும், இவ்வளவு சஸ்டைனபிலிட்டி, ஸோ அந்த மாதிரி டெக்னிக்கலா பேசி அவங்க கிட்ட வந்து நம்மளோட நாங்க வந்து ப்ராஜெக்ட்ஸ் பண்றோம். வி ஆர் த அப்ளிகேஷன் இன்ஜினியர்ஸ். நம்ம போய் எந்த ஒரு ப்ராடக்ட்டும் சேல் பண்ணக்கூடிய இன்ஜினியர்ஸ் கிடையாது. ஓகே, நம்மளோட டெக்னிக்கல் நாலேஜ் போய் அவங்க கிட்ட ஷேர் பண்றோம். ஓகே, மார்க்கெட்டிங் இன்ஜினியர். ஸோ எனர்ஜி ஆடிட்டர் ஆகலாம். ஓகே சார், அரியர் இருக்கே சார், வேலைக்கு எடுத்துப்பாங்களா சார், டெஃபினட்டா வேலை வாங்கி தர்றது எங்களோட பொறுப்பு. ஓகே, ஸோ 2016 ஆகஸ்ட்ல ஸ்டார்ட் பண்ணி 9 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம். 1300 ஸ்டூடெண்ட்ஸை வந்து நம்ம பிளேஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இப்பயும் கிளாஸஸ் போய்கிட்டு இருக்குது. ஓகே ரைட், ஆன்லைன் கிளாஸஸ் இருக்குது, ஆஃப்லைன் கிளாஸஸ் இருக்குது. ஸோ கல்ஃப் கண்ட்ரீஸ்ல இருந்தும் இப்போ படிச்சுட்டு இருக்காங்க, ஆன்லைன் கிளாஸ்ல படிச்சுட்டு இருக்க பசங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ இந்த ஃபீல்டுல நீங்க ஒரு 3 இயர்ஸ் ஒர்க் பண்ணா போதும், ஈஸியா யூ கேன் பிகம் ஏ ஆண்டர்பிரனர், ஓனர் ஆக முடியும். இன்வெஸ்ட்மெண்டே தேவை கிடையாது, மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் தான், ஒரு 1 lakh 2 lakhs இருந்தா கூட போதும். ஸோ நீங்க யூ கேன் பிகம் ஏ டிசைன் இன்ஜினியரா இருந்தா யூ கேன் பிகம் ஏ கன்சல்டன்ட், சைட் இன்ஜினியரா இருந்தா யூ கேன் பிகம் ஏ கான்ட்ராக்டர்ஸ். ஸோ அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம், ஈஸியா வந்து பிசினஸ் பண்ண முடியும் இந்த ஒரே ஒரு ஃபீல்டு தான், மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீல்டை நாம ஏன் சூஸ் பண்ண மாட்டோம்? ஸோ மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் தான் நம்ம வந்து ஏர் கண்டிஷனிங் ஃபீல்டை சூஸ் பண்ணீங்க அப்படின்னா நம்மளோட கேரியர் வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் லாங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெடி க்ரோத் இருக்கும். யாராலையும் நம்ம ஃபீல்டை வந்து நம்மளோட க்ரோத்தை வந்து தடுக்கவே முடியாது. ஸோ லெட்ஸ் ஜாயின் இன்னோவேட்டிவ் இன்ஜினியரிங் சொல்யூஷன் அண்ட் ஸ்டடி த கோர்ஸ் HVAC design or site. Okay, you can get the job through us and success in your career. Thank you all.